அம்மா யாருங்க? வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டாங்களா? சுசிலாமா அனுப்பி வச்சாங்க. நான் தான் பக்கத்து வீட்டுல சொல்லியிருந்தேன். உள்ளவாமா. சமையல் வேலையில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு. நல்லாவே இருக்குமா. 10 வருஷமா அந்த வேலை தான் பாக்குறேன். சமைக்கிறது, வீட்டு வேலை எல்லாமே நல்லா பாப்பேன். என்னென்ன சமைக்க தெரியும் உனக்கு? எல்லாமே செய்வேமா. சைவம் அசைவம் எல்லாமே செய்வேன். எல்லா ஒரு சமையலும் எனக்கு அத்துப்படி. நீங்க எது கேட்டாலும் உடனே செஞ்சிருவேங்க ஐயா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன உன் கண்டிஷன்? நான் சமைக்கும் போது கிச்சனுக்குள்ள யாரும் வரக்கூடாது. என்ன ஃப்ரீயா விட்டுறணும். அம்மா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நான் நின்னுட்டு இருக்கேன். இப்படி குனிஞ்சு பார்த்தே பேசுறது எனக்கு கழுத்து வலிக்குதுமா. ஒண்ணு நீங்க நில்லுங்க, இல்லன்னா நான் உட்கார்றேன். எந்த வேலை சொன்னாலும் பம்பரமா செஞ்சிருவாமா. ஆனா நான் ஒரு நாளைக்கு 5 காப்பி குடிப்பேன். அதனால மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து 2 லிட்டர் பால் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. அம்மா இது சமையல் பண்ற கைமா, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. சரி, நீ வேலைக்கு என்ன எதிர்பார்க்கற? நான் என்னமா கார் பங்களாவா கேட்க போறேன்? சம்பளம் தான். அதான் எவ்வளவு எதிர்பார்க்கற? 3 வேளை சமைக்கிறதுக்கு மினிமம் 10,000. எத்தனை பேருக்கு சமைக்கணுங்கிறத பொறுத்து பேசிக்கலாம். அப்புறம் ஒரு கண்டிஷன். நான் கார்ப்பரேட் கம்பெனில எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன். சமைக்கிற எம்ப்ளாயா தான். அங்க இருக்கிற சட்ட திட்டம் எல்லாம் எனக்கு பழகி போச்சு. சனி ஞாயிறு நான் வேலைக்கு வர மாட்டேன். 2 நாள் ரெஸ்ட். என் பொண்டாட்டி மீன் அந்த வீட்டுல 24 மணி நேரம் வேலை செய்வா. நடு ராத்திரியில எங்க அம்மா சத்தம் கேட்டா கூட போய் என்ன ஏதுன்னு கேட்பா. வேலைக்கு வரவங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்குதானே செய்யும். இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு சமைக்கணும் அத சொல்லுங்க. நான், என் புருஷன், என் பசங்க 3 பேரு, 5 பேருக்கு சமைக்கணும். 3 பசங்க இருக்குன்றீங்க. கல்யாணம் எல்லாம் ஆகலையா? அதெல்லாம் ஆயிடுச்சு. அப்ப மருமகளுங்க யாரும் இல்லையா? எப்ப யார் வருவாங்கன்னு தெரியாது. அவங்க எங்க போயிருக்காங்க? ஊருக்கா இல்ல திரும்ப வருவாங்களா? இப்போதைக்கு நாங்க மட்டும் தான் இருக்கோம். அப்ப இந்த வீட்ல ஒரு பொம்பளை நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. மீதி 4 பேர் ஆம்பளைங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? என்ன நடக்குது? யாரு இவங்க? வேலைக்கு ஆள் எடுக்கறாங்கப்பா. இன்டர்வியூ நடக்குது. ஆனா என்னன்னா வந்த அம்மா தான் நம்ம அம்மாவை இன்டர்வியூ எடுக்கிறாங்கப்பா. இவர் யாருமா? என் வீட்டுக்காரரு. ஐயா பெரியவரு பரவாயில்ல. ஆனா 3 வாலிப பசங்க இருக்காங்களே, மருமகளுக்கு வேற இல்லங்கறீங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? செக்யூரிட்டி வேணுமா? உனக்கு செக்யூரிட்டியா ஒருத்தர் வேலைக்கு வைக்கணுமா? அப்படி இல்லம்மா. நான் இங்க இருக்கும்போது எப்போதுமே நீங்க வீட்ல இருக்கணும். நான் சமைக்கும் போது எனக்கு பாதுகாப்பா எப்பவுமே நீங்க கிச்சன் வாசல்ல உட்கார்ந்து இருக்கணும். எங்க பசங்க எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அம்மாவுக்கு எப்பவுமே பிள்ளைங்க நல்லவங்க தாமா. நான் எத்தனை வீட்ல பாத்திருக்கேன். சில வீட்ல வீட்டம்மா இல்லனா ஆளே மாறிடுறானுங்க. எனக்கு நீ சரியா படல. நீ வேலையே பார்க்க வேண்டாம். கிளம்பு இங்க இருந்து. நல்லதா போச்சுமா, நான் கிளம்புறேன். பொம்பளை பிள்ளைங்க இல்லாத வீட்ல லட்சுமி தங்காதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க இல்லாத வீட்ல நானும் இருக்க மாட்டேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 7 நாள் வேலை செஞ்சு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னா உங்க மருமகளுங்களை கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க. மீனா நம்ம வீட்டுக்கு தான் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு சமைக்கிறமாவா அம்மா வர சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து பாத்துட்டு என்ன 3 பசங்க இருக்காங்க, மருமகளுங்க எங்கன்னு கேட்டாங்க. மருமகளுங்க எல்லாம் இல்ல, அவங்களா வெளில போயிட்டாங்கன்னா அம்மா சொன்னாங்களா. அதுக்கு அந்த அம்மா இந்த வீட்டுல 4 ஆம்பளைங்க இருக்கீங்க, எனக்கு வேலை செய்றீங்க, பயமா இருக்கு, பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சு. நான் வேணா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவை நம்ம வீட்டுக்கு சமைக்க அனுப்பவா? அந்த அக்கா ஒருவேளை உன்னோட ருசியா சமைச்சிட்டாங்கன்னு ஏன் அப்புறம் அம்மா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. மீனா உன்னை திரும்பி வீட்டுக்கு கூப்பிடுறத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நான் என்ன அந்த வீட்டுக்கு சமையல்காரியா? நான் சமையல் செய்ய மட்டும் தான் அங்க இருக்கேனா? என்ன பொண்டாட்டிங்கிற மரியாதையோட உங்க வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு சும்மா என் சமையலை வச்சுதான் அத்தை என்ன ஏத்துப்பாங்கன்னா அப்படி ஒரு வீட்டுக்கு வரணும்னு எனக்கு அவசியமே இல்ல. ஸ்ருதி, இத ட்ரை பண்ணி பாரு. வா. என்னது இது புதுசா இருக்கு? ஆமா புதுசுதான். சரி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சிக்கன் லாலிபாப் மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு பாரு. வாவ், இது சிக்கன் இல்ல பன்னீரா? ஏய் சூப்பரா இருக்குடா. இது பன்னீர் சீஸ்லாம் போட்டு செஞ்ச லாலிபாப். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்க ரவி. ரொம்ப கிரியேட்டிவ் ஆயிட்டப்பா. டாலண்ட நினைச்சு எனக்கே சம்டைம்ஸ் பொறாமையா இருக்கு. உனக்கே பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இதுக்கு ஒரு நேம் மட்டும் வச்சா போதும். நேம்லாம் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன். ஸ்ருதி ஸ்பைசி மசாலா பன்னீர் லாலிபாப். எப்படி இருக்கு? என்ன கிண்டல் பண்றியா? நான் சீரியஸா சொல்றேன். எதுக்கு என் பேரை வச்ச? இந்த டிஷ் உன்ன மாதிரி அதான். என்னடா சொல்ற? இது வெளியே ஸ்ட்ராங்காவும் உள்ள சாஃப்டாவும் இருக்குல்ல, அந்த மாதிரி தானே நீயும். புகழ்ற மாதிரியும் இருக்கு, கிண்டல் பண்ற மாதிரியும் இருக்கே. ஸ்ருதி வாங்க மீனா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த நீத்து ஹோட்டலை மூடிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம்ல. அவ இப்ப புதுசா பூக்கடை ஒண்ணு ஆரம்பிக்க போறாளாம். பூக்கடையா? அவளுக்கும் பூக்கடைக்கு என்ன சம்பந்தம்? இப்ப பிரச்சனை அவ பூக்கடை ஆரம்பிக்கிறது இல்ல. ஆனா அந்த கடைக்கு அவ என்ன பேர் வச்சிருக்கா தெரியுமா? என்ன பேர் வச்சிருக்கா? ரவி பொக்கெட்ஸ். வாட் நான்சென்ஸ். ரவி பேர் எதுக்கு அவ கடைக்கு வைக்கிறா? அவ்ளோ திமிராயிடுச்சு அவளுக்கு. அது மட்டும் இல்ல ஸ்ருதி, அவ கடைக்கு மொத்தமா யாரு பூவெல்லாம் சப்ளை பண்றா தெரியுமா? அந்த சிந்தாமணி. சிந்தாமணியா? இது என்ன திடீர்னு நீத்து சிந்தாமணி கூட சேர்ந்திருக்கா? அந்த லேடியே ஒரு கிரிமினல். அது எது பண்ணாலும் தப்பா தான் இருக்கும். ரவி பேரை வச்சுட்டு அந்த நீது ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. சம்திங் ராங். இது நடக்கவே கூடாது. அவள நான் சும்மா விட மாட்டேன். விடு ஸ்ருதி, ரவி ஊர்ல நான் மட்டும் தான் இருக்கேனா? என்ன நீ இப்படி பேசுற? அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ரவி நீதான். அவ வேணும்னே என்ன வெறுப்பேத்த தான் உன் பேரை வச்சிருக்கா. எனக்கும் அப்படிதான் ஸ்ருதி தோணுது. அதை விட எனக்கு அந்த சிந்தாமணி நினைச்சாதான் பயமா இருக்கு. கண்டிப்பா ஏதோ பிளான் இல்லாம அவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அவளுக்கு என் மேல இருக்க பகையில தான் அத்தை கூட சேர்ந்து தப்பா ஐடியா கொடுத்துட்டு இருந்தா. இப்ப அந்த நீத்து கூட வேற சேர்ந்துட்டா. முதல்ல சிந்தாமணி அந்த நீத்து கிட்ட இருந்து கட் பண்ணி விடணும். நாம சொன்னா நீத்துவும் கேட்க போறது இல்ல, சிந்தாமணியும் கேட்க போறது இல்ல. அண்ணி, அம்மாவும் சிந்தாமணியும் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸா? சிந்தாமணி தான் அப்படி நடிச்சிட்டு இருக்காளே. ஆனா அவங்களுக்கு எப்படியும் அம்மா கூட ஃப்ரெண்டா இருக்கணுங்கிற தேவை இருக்கு. அம்மா சொன்னா அவங்க கேட்பாங்க. இப்பவே போய் அம்மா கிட்ட பேசலாம். பேசலாம் ரவி. ஆனா இதுல நான் தலையிட்டா நல்லா இருக்காது. ஏற்கனவே அத்தை என் மேல கோவமா இருக்காங்க. நீங்களும் ஸ்ருதியும் வேணா அத்தை கிட்ட போய் பேசுங்க.